இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தமிழ்நாட்டுக்கு கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த ஆண்டின் முதல் புயல் உருவாகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது புயலாக வலுவடைந்தால் 2026ஆம் ஆண்டின் முதல் புயலாக இருக்கும். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடையும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டுக்கு கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்தால் 2026ஆம் ஆண்டின் முதல் புயலாக இது உருவாகும். தமிழ்நாட்டில் இதன் மூலமாக கனமழை பெய்யும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடையும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. புயலாக வலுவடைந்தால் 2026ஆம் ஆண்டின் முதல் புயலாக இது இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்டு பெறலாம். வேதவள்ளி, 2026ஓட முதல் புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்தோட தகவல் சொல்லுது. கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தற்போதைய நிலவரப்படி நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது நம்முடைய புரிதல். ஏன் அப்படின்னா, வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக்லி டு இன்டென்சிஃபை, அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ள மேலும் வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயரிடக்கூடிய புயலாக மாறுமா என்பதை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவிக்கவில்லை. ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரம் அடைகிறது அப்படின்னா அது அடுத்த நிலை புயல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய நிலையில சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 860 கிலோமீட்டர் தொலைவிலையும், புதுவையுடைய காரைக்காலிலிருந்து தென்கிழக்கு திசையில 690 கிலோமீட்டர் தொலைவிலையும் தற்போது இது நிலை கொண்டிருக்கிறது. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசையில இது நகர்ந்து வருகிறது. இது கரையை கடக்கக்கூடிய இடம் அப்படின்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான். பொட்டுரி, திரிகோணமலை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை 9ஆம் தேதி மாலை அல்லது இரவு கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இலங்கையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப தமிழகத்திற்கு இதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோடைய நகர்வு ரொம்ப நெருங்கி வர வர நமக்கு தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொன்னதன்படி டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக காவிரி படுகை மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல 9ஆம் தேதி நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களையும் வடகடலோர மாவட்டங்களையும் நம்ம ஒரு சில இடங்கள்ல மழையை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த சலனத்தால, வங்கக்கடல இருக்கக்கூடிய இந்த சலனத்தால நமக்கு தொடர்ச்சியாக ஒரு வாரம் அல்லது ஒரு வாரத்திற்கு மேற்பட்ட மழை பெய்யும் அந்த மாதிரியான மழை இருக்காது. ஏன்னா இது கரையை மிகவும் நெருங்கி வந்து விட்டது. நாளை மாலை அல்லது இரவே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது ஒரு சின்ன நிகழ்வு தான். ஒரு 3 நாள் 4 நாட்களுக்கு வரைக்குமே மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்க போகிறது. உள் மாவட்டங்களையோ மற்ற இடங்கள்ல மழை நிச்சயமாக வேதவள்ளி, பொறுத்திருந்து பார்க்கலாம் வானிலை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.